இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் நிறைஞ்ச லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடான பிறகு தாளிக்கிறதுக்காக சீரகம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை பயிறு, இது முன்னாள் நைட்டே நான் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்த்து விட்டுட்டு குக்கர் மூடி ஒரு 6லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான உணவு. ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 8 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்திருந்தது. அது ஒரு மேஷர் வச்சு நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா திக்கான தேங்காய் பால், இதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. வீக்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகும். அவ்வளோதான், பச்சை பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.